வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ உடான். உங்களை இந்த நேர்காணலிற்கு வரவேற்பது உமையால் சுப்பிரமணியன். நான் தஞ்சாவூரில் ஸ்குரில்ஸ் என்ற இளமழலை பள்ளி நடத்தி வருகிறேன். இன்று ஸ்பெக்ட்ரம் தி அவேர்னஸ் ப்ராஜெக்ட் நடத்தும் பல்மொழி பாரதம் 4 மல்டிலிங்குவல் பாரத் 4 சஹயோக் சே நிர்மான் ஏக் சகாராத்மக் சமாஜ் சே என்ற நிகழ்ச்சிக்கு ஒரு பகுதியாக இந்த உரையாடலை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் மற்றும் பல நரம்பியல் வேறுபாடுகள் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள், இளம் பருவத்தினர் மற்றும் நபர்கள், அவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பதில் சமூகங்கள் வசிக்கும் முக்கிய பங்கு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். இந்த ஆண்டுக்கான எங்கள் மைய கருத்து, அதாவது தீம், அனைவருக்கும் பாதுகாப்பான சமூக இடங்களை உருவாக்குதல், கிரியேட்டிங் சேஃப் சோஷியல் ஸ்பேசஸ் ஃபார் ஆல். இந்த உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. இன்க்ளூசிவ்னஸ், அதாவது உள்ளடக்கம் என்பது குடும்பங்களின் அல்லது நிபுணர்களின் பொறுப்பு மட்டுமல்ல என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். தனிநபர்கள் மதிக்கப்படுவதாகவும் ஆதரிக்கப்படுவதாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் உணரும் சூழல்களை உருவாக்குவதில் சமூகங்களுக்கு ஒரு முக்கிய பங்கை இருக்கிறது. எங்களுடைய ஆன்லைன் ரேடியோ பார்ட்னராக ரேடியோ உடானுடன் இணைந்து பணியாற்றுவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அவர்களுடன் இணைந்து பல்மொழி பாரதத்தின் 4வது பதிப்பை நாங்கள் பெருமையுடன் கொண்டாடுகிறோம். இந்த கூட்டுப்பணி பல நபர்களின் பல கருத்துக்களை பல குரல்களில் பல மொழிகளில் உள்ளடக்கத்தின் இன்க்ளூஷன் மற்றும் விழிப்புணர்வு குறித்து உரையாடல்களை ஒரு பரந்த நேயர்களுக்கு கொண்டு செல்லவும் எங்களுக்கு உதவுகிறது. DEIB, டைவர்சிட்டி, ஈக்விட்டி, இன்க்ளூசிவ்னஸ், பிலாங்கிங்னஸ், பன்முகத்தன்மை, சமத்துவம், உள்ளடக்கம் மற்றும் சொந்தம் என்ற உணர்வு ஆகியவற்றை மதிக்கும் வகையில் இந்திய தாய்மொழிகளில் தொடர்ச்சியாக உரையாடல்கள் மூலம் அன்றாட மனப்பான்மைகளையும் நடத்தைகளையும் மற்றும் சமூக அமைப்புகளையும் எவ்வாறு மேலும் இன்க்ளூசிவாகவும் ஆதரவற்றதாக இருப்பதை ஆதரவானதாகவும் மாற்ற முடியும் என்பதை பற்றி சிந்திப்பதை நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம். சர்வதேச தாய்மொழி வாரம் February 14 முதல் February 21, 2026. இந்தியா பன்முகத்தன்மையில் ஒற்றுமை கொண்ட நாடு, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. பல கலாச்சாரங்கள், சமூகங்கள் மற்றும் தாய்மொழிகளில் தாயகம், ஆயினும் பகிரப்பட்ட ஒருமைப்பாட்டு உணர்வால் பிணைக்கப்பட்டுள்ளது. இந்த இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே இந்த ஒரு வாரமும் நாங்கள் பல உரையாடல்களை வழங்க உள்ளோம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திருமதி உமா நடராஜன். திருமதி உமா நடராஜன் ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் தமிழ் மொழிகளில் எழுதும் எழுத்தாளர். இவர் மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியர் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். இவர் செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகளில் பல கட்டுரைகள் எழுதியுள்ளார். இதுவரை ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகளில் இவரது 22 கவிதை நூல்கள் வெளியாகியுள்ளன. இவர் பல இணையதளத்தில் எழுதுகின்றார். 1968 முதல் ஆசிரியராக, அதாவது கற்பித்தல் பணியில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் 2 பள்ளிகளில் இயக்குனர் குழுவில் உறுப்பினராகவும் உள்ளார். வணக்கம் திருமதி உமா நடராஜன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கும் மகிழ்ச்சி. Let me first thank Radio Udan, Danish Mahajanji, Shivali and host Umayal for giving this opportunity to express my views on creating safe social space. Yes. இப்பொழுது உங்களுக்கான முதல் கேள்வி. பாதுகாப்பான சமூக இடங்களை உருவாக்குவதிலும் வடிவமைப்பதிலும் கோர் காம்பனன்ட்ஸ் என்று கூறும் என்னென்ன தேவை அப்படின்றது நீங்க கூறுங்க. ரொம்ப நல்ல கேள்வி. அனைவரையும் உள்ளடக்கிய வடிவமைப்பு, அதாவது இன்க்ளூசிவ் டிசைன் எல்லாத்துக்குமே இருக்கணும். இதில் முக்கியமாக பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், ஸ்பெஷல், திருநங்கை, துவார்பாக இருக்கிறவர்கள், சமூகத்தின் எல்லா பிரிவினரையும் கருத்தில் கொண்டு
நம்ம ஒரு பிளான் செய்யணும். வெளிப்படையான இடத்தில், அதாவது விசியபிலிட்டி அண்ட் ஓப்பன்னஸ், அதில் பூங்காக்கள் மற்றும் நடைபாதை, ரோட் எல்லா இடத்திலையும் சிசிடிவி கண்காணிப்பு அவசியம் தேவை. புதிய வெளிச்சம் இருக்கணும். பார்வையற்றவர்கள் தடை இல்லாமல் நடக்க இது உதவும். accessibility அண்ட் கனெக்டிவிட்டி எல்லா இடத்திலும் எளிதாக இருக்கணும். அதை ஒரு வகையில் அமைக்கிறதுக்கு குறிப்பாக நம்ம கவர்மெண்ட் அதுக்கு ஒரு பிளான் வைக்கணும். நடந்து போகிறவர்களுக்கு உகந்த பாதைகள், அதாவது ஃபுட்பாத்கள், தடங்கள் இல்லாமல் இருக்கணும். இதில் முதியோர்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேண்டிகேப்டா இருக்கிறவர்கள் நடக்கிறதுக்கு அது நன்றாக இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், அதாவது சமூக பங்கேற்பும் இருக்கணும். அமைக்கும் போதே இதெல்லாம் கருத்தில் வைத்துக்கொண்டு இதையெல்லாம் நம்ம அமைக்கணும். பூங்காக்கள் இந்த காலத்தில் குறைந்து கொண்டே வருகிறது. ஏனென்றால் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், மல்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வருது. அதை தடுத்து பூங்காக்களை நன்றாக வளர்க்கணும். அதனால் ஒரு ஹைஜீன் உண்டாகும். அதை தவிர அதை ஒரு பசுமையான கிரீன் போனும் அது வரும். எல்லா இடத்துலையுமே கழிப்பறைகள், குடிநீர் வசதிகள் எல்லாமே வேண்டும். பர்டிகுலர்லி பெண்களுக்காக ஒரு சேஃப்டி மானிட்டரிங் இருக்கணும். உள்ளூர் காவல்துறையை நம்ம அணுகலாம் எப்பொழுது நமக்கு கண்காணிப்பு தேவையோ அப்போ. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். மிகவும் சரியாக சொன்னீர்கள். பெண்களுக்கும் மற்ற பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸுக்கும் நம்ம எப்பவுமே ஒரு பாதுகாப்பான சூழலை நாம் கொடுக்க வேண்டும். அடுத்து நம் நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கத்துடன் இணைந்து சமூகத்தில் பாதுகாப்பான சமூக இடங்களை உருவாக்குவதில் குடும்பங்களுக்கு, நண்பர்களுக்கு மற்றும் நெய்பர்ஸ் அவர்கள்லாம் எப்படி ஈடுபடுத்திக் கொள்ளலாம்? அவங்க என்ன கான்ட்ரிபியூஷன் அவங்களால பண்ண முடியும்? இதுவும் ரொம்ப அருமையான கேள்வி. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் எப்பொழுதுமே நமக்கு தேவை. ஏனால் இதனால் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பான சமூகம் கிடைக்கிறது. சூழலை உருவாக்க சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கல்வித்துறையில் மாணவ மாணவிகளுக்கு டிஜிட்டல் பாதுகாப்பு ரொம்ப அவசியம். இப்பொழுதெல்லாம் சைபர் கிரைம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு போகிறது. சைபர் புல்லிங், க்ரூமிங், ஸ்டாக்கிங், இந்த ஆபத்துகளை நம்ம முதல்ல அடையாளம் கண்டு கொண்டு இதை பற்றி மாணவ மாணவிகளுக்கு எடுத்து சொல்கிறோம். இதுல கேம்பிளிங்கும் இந்த காலத்தில் இருக்கு. பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் இதுக்காக ஒரு கைடு வைத்து படித்து இதை குழந்தைகளுக்கு நன்றாக கற்றுக் கொடுக்கணும். சமூக ஊடகங்களில் ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் உடனேயா அரசு உதவியை நம்ம நாடலாம். சைபர் கிரைம் ஹெல்ப்லைன், சைல்ட் ஹெல்ப்லைன், அதே மாதிரி பெண்களுக்காக, ஸ்பெஷல் கேஸ்களுக்காக, முதியோர்களுக்காக ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும். மாணவர்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் சாலை பாதுகாப்பை கற்றுக் கொடுக்கணும். டிஜிட்டல் பாதுகாப்பு மிகவும் அவசியம். இதை அவர்கள் பேரண்டல் சூப்பர்விஷன் மூலம் கற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் சைபர் கிரைம் ரொம்ப அதிகமாக ஆகிட்டு போறது. அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் எக்காரணத்தை கொண்டும் பெயர், அட்ரஸ் இந்த விவரங்களை முன்பின் தெரியாதவர்களுடன் பகிரக்கூடாது. அந்நியர்களுடன் ஹாட் டிஸ்கஷன் செய்யக்கூடாது. ஃபேக் நியூஸை நம்பக்கூடாது. இந்த காலத்தில் நம்ம பார்க்கிறோம், டிவி இல்லைன்னா மொபைல் எல்லா இடத்துலையும் ஃபேக் நியூஸ் பரவுறது. இதை ஒருவருக்கொருவர் டிஜிட்டல் மூலமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டே போயின்னு இருக்கோம். இதை உறுதி செய்யாமல் ஒருவருக்கொருவர் நம்ம வளர்க்கக்கூடாது. இதுதான் முக்கியமான
பாதுகாப்பு நம்மளுடைய சமூக உடல் குழலை உருவாக்க முடியும். டிஜிட்டல் சேஃப்டி மிக முக்கியமானது. மற்றும் அந்த ஹெல்ப்லைன் பற்றி நீங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு சொன்னீங்க, அதுவும் ரொம்ப முக்கியமானது. சேஃப்டி பிகின்ஸ் அட் ஹோம். ஸோ வீட்டில இருந்து நம்ம பாதுகாப்ப ஆரம்பிச்சோம்னா தான் சமூகம் பாதுகாப்பானதா இருக்கும். நம்மளுடைய அடுத்த கேள்வி, ஒரு பாதுகாப்பான சமூகத்தை நாம் உருவாக்கும் போது சமூகத்திற்கு, அந்த சொசைட்டிக்கு ஏற்படும் நன்மைகள் என்னென்ன? எஸ், பெண்களின் பாதுகாப்பு, ஸ்பெஷலாக இருக்கிறவர்களின் பாதுகாப்பு, முதியோர்கள் பாதுகாப்பு ரொம்ப அவசியம். ஏனென்றால் அச்சமின்றி அவர்கள் பொது இடங்களை பயன்படுத்த முடியும். மூத்த குடிமக்கள், அப்படி என்றால் முதியோர்கள், இந்த காலத்தில் தனித்து வாழ அவர்களுக்கு வேண்டியிருக்கு. ஏனென்றால் அவர்கள் குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிக்க போய்விடுகிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யணும். அவர்கள் நிறைய முறை திருட்டு மற்றும் மோசடிகளை எதிர்கொண்டு போராடுகிறார்கள். அதே மாதிரி சாதி மத வேறுபாடுகளை குறைக்க வேண்டும். சமத்துவமான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்க வேண்டும். அப்படி பண்ணினால் ஒரு சோஷியல் ஹார்மனி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் we create a safe social community. அதே மாதிரி தன்னார்வலர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஸ்பெஷல்களை நம்ம ஸ்பெஷலாக கன்சிடர் செய்யாமல் அவர்களுக்கு இயற்கையான எந்த பள்ளிக்கூடம் இருக்கிறதோ அதில் தான் அவர்களுக்கு நம்ம எஜுகேஷன் கொடுக்க முன்வரணும். அதே மாதிரி சிறந்த சுகாதார கட்டமைப்புகள், அவசர கால மருத்துவ வசதிகள், பெண்களுக்கு மகப்பேறு இருப்பு, இதெல்லாம் நம்ம வசதி செய்து கொடுக்கணும். நோய் தடுப்பு ஊசிகளை அதிகரிக்கணும். எல்லா இடத்துலையும் ஒரு ஹெல்த் சென்டர், பிரைமரி ஹெல்த் சென்டர் வேணும். இதில் அவர்களுக்கு இம்மீடியட்டாக ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். போலீஸ் பார்த்தா ஒவ்வொரு காலனிலையும் அல்லது டவுன்ஷிப்லையும் ஒரு போலீஸ் தானா, அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணும். அப்போ நம்ம கம்ப்ளைண்ட் செய்தால் உடனே அவர்கள் நம்ம உதவிக்கு வருவார்கள். இதனால் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். ரொம்ப நன்றி. இந்த வாலண்டியர்ஸ், எமர்ஜென்சி சர்வீசஸ், வேக்சினேஷன், அதை பத்தியெல்லாம் நீங்க நல்லா டீட்டெயிலா சொன்னீங்க. அடுத்ததாக சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட, அதாவது மார்ஜினலைஸ்ட் மக்கள் யார் யார், அவர்களுக்கு நாம் எந்த வகையான ஆதரவை வழங்க முடியும்? அது ரொம்ப நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. பழங்குடியினர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார்கள், எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே. இங்கே நார்த்தில் அவர்களை ஆதிவாசின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பக்கம் பழங்குடியினர், அவர்கள் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய பேர்கள். அழந்தியர் போன்ற சமூகத்தினர் நிறைய பேர்களுக்கு கல்வியை பற்றியே தெரியாது. அதனால் பொருளாதாரத்தில் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆதரவு வழிமுறைகளை நம்ம கிராமத்திலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். அதனால் அவர்களுக்கு கல்வி உதவி கொடுத்தால், தொழில் பயிற்சி கொடுத்தால் அவர்கள் முன்னுக்கு வருவார்கள். பொருளாதார மேம்பாடு மூலம் வாழ்வாதாரம் மற்றும் தொழில் முன்னோர் ஆதரவு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மிகவும் அவசியம். சமூக நீதி மற்றும் பாதுகாப்பு, சாதி அடிப்படையிலான ஒதுக்கி வைக்குதல், இதையெல்லாம் நாம் போராடி அவர்களுக்கு ஒரு உரிமைகள், நில உரிமைகள் எல்லாத்தையும் பற்றி கற்றுக் கொடுத்து பாதுகாப்பு அளிக்கணும். பழங்குடியினர்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுக்கணும். தன்னார்வ கொண்ட நிறுவனங்கள் நிறைய வரணும். இது இப்பொழுது தற்சமயம் ரொம்ப கம்மியாக உள்ளது. குழந்தைகளுக்கு தேவையான கண்காணிப்பு அவசியம் வேண்டும். இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். மிக அருமையான சொல்லினீர்கள். குழந்தைங்க தான் அடுத்த தலைமுறையை நடத்தி செல்பவர்கள். ஸோ அவங்களுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும். அடுத்ததாக சப்போர்ட் குரூப்ஸ், கம்யூனிட்டி ஹப்ஸ்
அண்ட் நெய்பர்ஹுட் அசோசியேஷன் இதெல்லாம் எதுக்கு தேவைப்படுகின்றன? இவங்களால சேஃப் ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுல என்ன பங்கு இவங்களுக்கு? இதுவும் சிறந்த கேள்வி. ஏனென்றால் எனக்கே இதில் ஒரு அனுபவம் உண்டு. நெய்பர்ஹுட் ரொம்பவும் அவசியம். அவர்கள் பங்கு மிகவும் முக்கியமானது. குற்றத்தை தடுக்க, ஒற்றுமையை வளர்க்க, அவசர கால உதவிகளை கொடுக்க இதெல்லாம் தேவை. சப்போர்ட் குரூப்ஸ், கம்யூனிட்டி ஹப்ஸ், நெய்பர்ஹுட். சில நாட்கள் முன் ராத்திரி 1 மணிக்கு நான் கொஞ்சம் சீரியஸான நிலைமையில் இருந்தேன். என்னுடைய குழந்தைகள் என்னுடன் இல்லை. அப்பொழுது எதிர் வீட்டுக்காரர் தான் வந்து எனக்கு உதவினார். அவசரமாக என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனார். அதனால் எனக்கு இது கற்றுக்க முடிஞ்சது. சமூகத்தில் இந்த மாதிரி சப்போர்ட் குரூப், நெய்பர்ஹுட், நெய்பர்ஸ், அக்கம் பக்கத்து ஆதரவு ரொம்ப முக்கிய பங்கு அவர்களின் இருக்கு. கண்காணிப்பு அப்படி என்றால் கிரைம் ப்ரிவென்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் இதெல்லாமும் நமக்கு ரொம்ப தேவை. இது நெய்பர்ஹுட்டை நம்ம ஒரு அசோசியேஷனாக கருதி உள்ளூர் குடியிருப்போர் நல் சங்கங்களை அமைக்கணும். அதில் நம்மளுடைய பங்கேற்பு இருக்கணும். இந்த காலத்தில் நம்ம நாள் முழுக்க மொபைல்லையே பழி கிடக்கிறோம். அதை இனிமேல் தவிர்க்க வேண்டும். இந்த மாதிரி சொசைட்டியில நெய்பர்ஹுட்களுக்கு நம்ம ஒரு மீட்டிங் எல்லாம் வச்சுக்கணும். எல்லாருடனும் ஒற்று போய் நம்ம வாழ கற்றுக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். நாம் தனித்து வாழ முடியாது, தனித்து வாழ்வதற்கு வழிகள் மிக கம்மி என்று உணர்த்தி எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்று மிக அருமையாக கூறினீர்கள். இது நம்மளுடைய கடைசி கேள்வி. ஒரு சமூகமாக நாம் எவ்வாறு இன்க்ளூசிவாக இருக்க முடியும்? அனைவரையும் உள்ளடக்கிய சமூகமாக எப்படி இருக்க முடியும்? ஆமா, இதுவும் சிறந்த கேள்வி, அருமையான கேள்வி. சாதி, மதம், பாலினம், உடல் திறன், டிஃபரண்ட்லி ஏபிள்ட் போன்ற வேறுபாடுகள் இன்றி அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் நம்ம கொடுக்கணும். இதை போன தடவை என்னுடைய ரேடியோ டாக்கில் நான் சொன்னேன். எல்லாருக்கும் ஒரு காமன் பள்ளிக்கூடம் தான் இருக்கணும். மாற்றுத்திறனாளி குழந்தைகளை தனி பள்ளியில் சேர்க்காமல் சாதாரண பள்ளிகளிலேயே வசதி பண்ணி கொடுத்து அவர்களை படிக்க வைக்கணும். அதே மாதிரி சைன் லாங்குவேஜ் கேட்கும் திறன் அற்றோர்களுக்கு சில சமயம் இது வெறும் இங்கிலீஷில் தான் இருக்கு. இதை தமிழில் செய்கை மொழியாக வீடியோகளை அமர்த்தி நம்ம அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். டிசபிலிட்டி ரைட்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளில் அடைத்து வைக்காமல் வெளியில் அவர்களை கொண்டு வந்து அவர்களின் திறமைகளை அங்கீகரித்து உலகம் அவர்களுக்கு சொந்தமானது என்ற நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். இதுக்கு பேரு தான் உரிமை பெறுபவர்களாக டிசபிலிட்டி ரைட்ஸாக கருதி சமத்தத்துவ உரிமை இதில் வேணும். இன்னொன்று சொல்ல விரும்பினேன், வேலை வாய்ப்பு, பொருளாதார உள்ளடக்கம் இதெல்லாமும் அதில் வரணும். சமூக பொறுப்புணர்வு, அதுதான் விழிப்புணர்வு. ரிமூவிங் பயஸ், சாதிய மற்றும் பாலின ரீதியாக பாகுபாடுகளை மனத்திலிருந்து நம்ம அகற்றணும். சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாருக்குமே கொண்டு வரணும். பேரியர் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். பொது இடங்களில், பள்ளிகளில், ஆபீஸ்களில், சாய்வு பாதைகளில், ரேம்ப்ஸ், இதை செய்கை வசதிகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் பெரிதாக எழுதி நம்ம ஒரு போர்டு எல்லா இடத்துலையுமே வைக்கணும். அனைவருக்கும் அரவணைக்கும் ஒரு சமுதாயம், அதாவது இன்க்ளூசிவ் சொசைட்டி, யாருமே பின்தங்கி விடக்கூடாது என்கிற கொள்கையை நம்ம செயல்படுத்த வேண்டும். கல்வி, வேலை, சமூக வாழ்வில் சம வாய்ப்புகளை நம்ம வழங்கணும். இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். மிக்க நன்றி. உங்கள் சிந்தனைகளும் உங்கள் அனுபவங்களும் இந்த கேள்விகளின் பதில்களாக எங்களுக்கு தந்தமைக்கு மிக்க நன்றி. திருமதி உமா பஜன். எல்லாருக்கும் அன்பார்ந்த நன்றியை நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஆல். ஒரு உறுதிமொழியை ஏற்கிறோம். நான்
அனைவரையும் உள்ளேற்று அவர்களின் தனித்தன்மையையும் ஏற்றும் நடப்பேன் என்று உறுதி ஏற்கிறேன். ஆமா. I take the pledge to be inclusive and accept the unique. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உறுதிமொழியை ஏற்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த உரையாடல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த உரையாடலை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகள். இந்த தருணத்தில் ரேடியோ உடானுக்கும் அதன் நிறுவனர் டானிஷ் மகாஜன் மற்றும் அவர்கள் குழுவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் சில சிந்தனை துளிகள். ஒவ்வொருவரும் மாறுபட்டவர்கள். அதை நாம் மதிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். வேறுபாடு என்பது சமூகத்தின் ஒரு இயல்பான பகுதி என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மொழி, செயல்கள், வேற்றுமைகளில் ஒற்றுமை காண வேண்டும். எல்லோரிடமும் தன்மையுடனும் ஆதரவுடனும் நடந்து கொள்ள வேண்டும். உங்களால் இயன்ற வரை உங்களை சுற்றியுள்ள இடங்கள் அனைவருக்காகவும் பாதுகாப்பான சமூகமாக மாற்றுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மாற்றத்தை கொண்டு வருவது, பாதுகாப்பான சமூகத்தை வளர்ப்பது நம் கையில் உள்ளது. நன்றி, வணக்கம். வணக்கம்.